மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஊர் சமையல் அறையில் இன்னைக்கு பார்க்க போகிறது மீன் ரெசிபி தான். இன்னைக்கு வந்து சால மீனும் முள்ளு தலையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது முள்ளு தலை தான் குழம்பு வைக்க போகிறோம். சால மீன் வந்து நாளைக்கு 2 நாளைக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால் சாலையை நாளைக்கு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இன்னைக்கு முள்ளு தலை தான். பார்த்தீங்களா? அதுக்கு தேவையான பொருள் வந்து தேங்காய் அரைச்சிட்டு, சின்ன வெங்காயம், ஜீரகம், நல்ல மிளகு இதெல்லாம் போட்டு இதில் போட்டு அரைச்சிட்டு கொண்டு வந்து மீன் குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறேன். அரைச்சிட்டு வந்துடுறேன், சரியா? மீனெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. இனி குழம்பு வைக்கணும். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் அரைச்சி எடுத்தாச்சு. சின்ன உள்ளி, ஜீரகம், நல்ல மிளகு, அப்புறம் வந்து தேங்காய் இதெல்லாம் போட்டு வத்தல் பொடி, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி இது எல்லாமே ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சோன்னா நமக்கு வந்து மீன் குழம்பு வந்து ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்கும். அதுக்காக வேண்டி அது கூடவே சேர்த்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சாச்சு. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கோரை போட்டு வச்சுருக்கோம். மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, மீன் குழம்ப கூட்டி அடுப்பில் வைக்க போகிறேன். ஓகேயா? முதல்ல புளி தண்ணியை கரைச்சி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு டேங்கில் கறக்கிறது நல்ல தண்ணி தான், தப்பாக யாரும் நினச்சிடாதீங்க. இனி தேங்காவை உள்ளே சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்குள்ளே சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். நம்ம 4 பேர் இருக்கோம்னா 4 பேருக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சுக்கலாம், சரியா? கிண்டி விட்டுக்கலாம். இப்படி கிண்டி விட்டுடுங்க. இதுதான் நாங்கள் வந்து இப்படி தான் குழம்பு வைப்போம். தண்ணி காணாது, எனக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொதித்து வரும்போது நல்லா கட்டியாக வரும். இப்போ அது கூட உப்பு, பச்சை மிளகாய், தக்காளி பழம் இருந்தால் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட தக்காளி பழம் இல்லை, அதனால் நான் உப்பும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறேன். பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிடுவோங்க. கருவேப்பிலை எங்களுக்கு மரத்தில் நிற்க, ஆனால் தேவைக்கு ஏற்ப நாங்கள் போய் பறித்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவோம். தேவைக்கு எவ்வளோ கருவேப்பிலை வேணுமோ அதை நாங்கள் எடுத்து போட்டுப்போம். பச்சை மிளகாய் வெட்டி போட்டுக்கலாம். போட்டாச்சு. போட்டுட்டு அப்புறம் உப்பு, உப்பு வந்து தேவையான அளவு, சரியா? போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா இனி கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு நான் திருப்பி உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன்.
இதை இனி அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதித்த பிறகு நம்ம அந்த கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். நல்லா கொதித்த பிறகு நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இனி இறக்க வேண்டியதான். கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டுக்கிட்டு இனி இறக்கி வச்ச வேண்டியதான். இனி சோறு தான் இருக்குது. சோறுக்கு குழம்பு. லைக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேயா?